கேனட் பறவை காலனிக்கும் பக்கத்துல உள்ள சீல் நர்சரிக்கும் இந்த தீவுல ஒரு பதற்றமான வரலாறு இருக்கு. அது 19ஆம் நூற்றாண்டு காலத்துல நடந்தது. மக்கள் ஒயிட் கோல்ட் அல்லது குவானோ அப்படின்னு சொல்லப்படுற கேனட் பறவையோட கழிவை சேகரிக்கிறதுல ஆர்வமா இருந்தாங்க. இந்த பறவைகள் மீன்களை சாப்பிட்றதால அதோட கழிவுல கிடைச்ச அதிக அளவிலான பாஸ்பேட் மற்றும் நைட்ரேட் இன்காஸோட காலத்திலிருந்தே உரமா பயன்படுத்தப்பட்டது. தங்கத்தை போல விலை உயர்ந்ததா கருதப்பட்டது. 66 அடி ஆழமும் 10 லட்சம் டன் எடையும் இருந்த அந்த கழிவுகள் உண்மையிலேயே ஒரு தங்கச் சுரங்கம்தான். ஆனா அந்த குவானாவோட மதிப்பே இந்த பறவைகளுக்கு பாதகமா போயிடுச்சு. கடுமையான வானிலை மற்றும் விலங்குகள் கிட்ட இருந்தும் தங்களோட குட்டிகளை பாதுகாக்க கேனட் பறவைகள் குவானாவால கூடு கட்டும். அது அகற்றப்பட்டதால பல பறவைகள் இறந்துடுச்சு. பல பறவைகள் தீவை விட்டு போயிடுச்சு. அதனால கேனட்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கேனட் பறவைகள் மறுபடியும் இங்கே வர ஆரம்பிச்சு கடந்த சில வருஷங்கள்ல அதோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது. தீவுல கூட்டம் அதிகமாயிடுச்சு. இந்த தீவுல கேப் கேனட் பறவைகளை தவிர ஒரு சின்ன கார்மரன்ஸ் கூட்டமும் தீவுக்கு அந்த பக்கத்துல ஒரு கேப் பர்சீல்ஸ் கூட்டமும் வாழுது. ஒரு காலத்துல இங்க ஆப்பிரிக்கன் பென்குயின்களும் பரவலா இருந்துச்சு. ஆனா நிலையான உணவும் கூடு கட்ட குவானாவும் கிடைக்காததால பென்குயின்கள் இங்கிருந்து போயிடுச்சு. ஜனவரி மாசம் முடிய போகுது. இனப்பெருக்க காலமும் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. முட்டைகள் பொரிஞ்சு குஞ்சுகள் வளர்ந்து ரக்கை முளைக்க ஆரம்பிக்குது. தங்களோட வாழ்க்கையின்